எனக்கு இங்கே ஒரு தலைப்பு கேட்டாங்க, நானும் கொடுத்துட்டேன், நல்லதொரு குடும்பம்னா. உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. நல்லதொரு குடும்பம்னா குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நற்றினியில் என்ன சொல்லியிருக்கு, தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கு, சீராபுராணத்தில். நம்ம ஃபேமிலி ப்ராக்டிக்கலாக பார்த்தா என்ன சார், வாழ்க்கை குடும்பம் என்பது திருமணத்தில் தொடங்குது, அப்படி தானே? சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான். நம்ம விதி ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. திருமணம் எப்படி ஆகுதுன்னா, உறவு ஒரு காலத்துலலாம் உறவுக்காரங்களுக்குள்ளேயே தான் கல்யாணம் ஆகும். திருமணமே உறவுக்குள்ளேயே, அத்தை பையன் மாமா பையன் இப்படியே தான் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு, தரகர் இதுக்குன்னு இருப்பாங்க சார், கல்யாண புரோக்கர்னு பேர், கல்யாண தரகர்னு. அவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருக்கிற 10 ஜாதகத்தை வச்சு பேசி பேசி யார் தலையிலாவது கட்டிட்டு போயிடுவார். பார்த்துக்கிறீங்களா? அடக்கமான பொண்ணு சார், அடக்கமான பொண்ணு அப்படின்னே சொல்லுவாங்களா. எத்தனை வாரம் அந்த அம்மா அடக்கமாக இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டான். அது கல்யாணம் கட்டின பிறகு தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு ஆரம்பிச்சிது. எப்படி, அதுக்குன்னு ஒரு கம்பெனி மாதிரி 5000 ரூபாய் கட்டினா 50 ஜாதகம் கொடுப்பான். அது ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா சார், எனக்கு ஆச்சு அந்த மாதிரி 50 ஜாதகம் வாங்கிட்டு வந்து நம்ம நட்சத்திரத்தோடு பொருத்தம் பார்க்குற ஜாதகத்தை தனியாக எடுத்து அதில் இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்து வந்த ஃபோட்டோலேயே சுமாராக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஓகே பண்ணி நிச்சயதார்த்தம் ஆன பிறகு சார் அடுத்த நாள்லேருந்து நல்ல நல்ல ஜாதகமாக வரும். பொண்ணு அழகாக இருக்கும், பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன்னு இருப்பாங்க, பையனுக்கு கார் வாங்கி தரேன்னு வாங்க. எனக்குலாம் அந்த மாதிரி வந்தது. நானே எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், என்ன பண்ணேன், கதம் முடிஞ்சது பூ, வாய்ப்பு இல்லை. இந்த சில பேருக்கு அது சார், இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது. திருமணம் என்பதே மனைவி அமைவதோ கணவன் அமைவதோ நம்ம புண்ணியம் பண்ணுறது தான். ஈஸியாக யாருக்கும் அவ்வளோ நல்லா கிடைக்காது. இந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் சன் டிவியில் அந்த மோகன் சார் பாவம் எப்படி தான் சிரிச்சா மாதிரியே உட்காந்துக்கிறாரோ தெரியல. இந்த பொண்ணு எப்படி வேணும்னு கேட்குறவன் சார் ரொம்ப அலையிறானுங்க சார். மாப்பிள்ளை வீட்டு அப்பா சார் உங்களுக்கு பொண்ணு எப்படி வேணும்னா அவன் சொல்கிறான் சார், லிஸ்ட்டு வச்சுருக்கான். பொண்ணு அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் இருக்கணும், அடக்கமாக இருக்கணும். டை அடக்கம் எப்போ அதில் வரும்? நல்லா படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணும், கை நிறைய சம்பளம் வாங்குகிற பொண்ணு அடக்கமாகவும் வேணும்னா ஒரு அளவு அது அந்த காம்போலேயே வராது. ஓரளவு தான் ஆசைப்படணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி தான் சார் வாழ்க்கை, அப்படி தான் சார். வாழ்க்கை என்பதே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சிக்கணும், வேறு வழி இல்லை. ஒரு முஸ்லீம் பாய் வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஃப்ரெண்டு இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம், பிரியாணி போடுறாங்க, போட்டுக்கிட்டே வர நம்ம இலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து இலையில் பிரியாணியில் ஒரு 2-3 பீஸ் இருக்குது. நம்ம ராசி பீஸே கிடையாது, வெறும் பிரியாணி. நாங்கள் எங்கள் ஊரில் அதை குஸ்கானுவோம், பீஸ் இல்லாத பிரியாணி. இந்த பக்கத்து இதில் உட்காந்துக்கிற மாதிரி அவன் சும்மா இருக்க மாட்டான், என்ன உங்களுக்கு பீஸே வரல அப்படின்னா. சில பேர் அதுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் சார். ஏதோ பிரியாணியே இனிமேல் வாழ்க்கையில் பார்க்காத மாதிரி அதை பார்த்து அப்படியே அசந்து போயிடுவான், மூஞ்செல்லாம் சின்னதாகிடும். அந்த பிரியாணி போட்டுக்கிற பையனை அப்படியே பார்ப்பான், அவன் போகிற வரையும் பார்த்து நிற்பான். ஏன் வாழ்க்கை அப்படி தான் சார், பீஸ் வராது, நம்ம தான் வர வச்சுக்கணும். என்ன அந்த பையனை கூப்பிடணும், எப்படி டாய் அப்படின்னா வரமாட்டான். தம்பி ப்ரோ தலை என்ன பாஸ், வா பாஸ், குரு பீஸே இல்லை குரு. நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க ஒரு சர்வரை போய் தலை பாஸு அப்படிலாம் சொல்லணுமான்னு. சார் நமக்கு தேவை பீஸு. 2 வார்த்தை சொன்னால் என்ன தப்பு? நீங்கள் அதை சொல்லி பாருங்கள், 5 பீஸ் வைப்பான். வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சிக்கணும் சார். மனைவி அமையறதெல்லாம் சீனாவில் ஒரு பழமொழி உண்டு சார், தாரமும் குருவும் தவத்தின் அளவை. என்ன நமக்கு வர குரு, நமக்கு வர துணைவி மனைவி, இது நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பங்களில் சண்டை நடக்கும், பார்த்துருக்கீங்களா? எங்கே நடக்குதுன்றீங்களா? ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டையே சாதாரணமாக ஆம்பளைங்களுக்கு பேச்சு வராது, தெளிவாக பேச மாட்டான். சண்டை வந்தால் பேசவே தெரியாது. நீ கட்சியா என்ன சொல்கிற அப்படின்வான். சண்டையே இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, நல்லா பேசுவாங்க. சாதாரணமாக சண்டைன்னு வச்சுங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, கிமு கிபி எல்லாம் எழுதும்.
அன்னைக்கு கூட நீங்கள் என்னை திட்டிங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது டப்புன்னு இருக்கும் எனக்கு மைண்டு வாய்ஸ் வெளியில் கேட்க ஆரம்பிச்சிச்சான்னு இல்லை அந்த மாதிரி தான் சார். தாரமும் பூவும் தனத்தின் அளவிலாம் ஏன்னா அப்படி தான் போகணும். அதனால தான் சாதாரணமாக சண்டையில் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, நம்மளே சொல்லியிருப்போம், போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ உங்கள்கிட்ட வந்து மாட்டினேன் சொல்லுவோம்ல. அதுக்கும் அந்த அம்மா சொல்லுவோம், நான் சொல்ல வேறதை நீங்கள் சொல்கிறீங்க, நான் எந்தெந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னு. அதாவது ஜென்மத்தில் என்னாக்கா, அதாவது மனைவி அமைவதும் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்தவர். அப்படி தான் தமன்னா மாதிரி வரணும்னு நினைப்போம் சார், கோவை சரலா மாதிரி மாட்டோம். பெண்களுக்கும் அப்படி தான், அஜித், சூர்யா, விஜய் அந்த லெவலில் நினைப்பாங்க. நாகேஷ் மாதிரி நம்ம மாட்டோம், வேறு வழி கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், வேறு வழியே கிடையாது சார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் உண்மை. ஆனால் ஒரு விஷயம் சார், நீங்கள் சாதாரணமாக ஜென்ரலாக இப்போ பேசுறது வந்து கல்யாணம்னு எடுத்துட்டால் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இருக்குது. நிறைய பேர் மறைக்கிறாங்க. ஒரு காலத்தில் மன்னர் குடும்பத்தில் எப்படி தெரியுமா சார் கல்யாணம், இளவரசி வருவாங்க மாலை எடுத்துக்கிட்டு அரசவைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்து இளவரசர்கள் இருக்கான்ல, அவன் வேஸ்ட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஒரு 10 நாட்டு இளவரசர். அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பையனுக்கு மாலை போட மீதி பேர்லாம் வீட்டுக்கு போயிடுவான். அப்போ யாருக்கு அந்த மரியாதை அதிகம்? இளவரசி, பெண்ணுக்கு. பெண்களுக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுத்த சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். உண்மையிலே அதை இப்போ சும்மா பெண்களை நம்ம மறந்துட்டோம், பெண்களை வந்து மட்டம். நீங்கள் பாருங்கள், வளரும் போதே பாருங்கள், பொம்பளை குழந்தைங்க துருன்னு இருந்தது வச்சுங்களேன், ஸோ க்யூட் அப்படின்வாங்க. யார பொம்பளை குழந்தையா? ஆம்பளை குழந்தை துருன்னு இருந்தால் குரங்குடாத அப்படின்வாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஒரு பொம்பளை பொண்ணு சார், டீனேஜில் இருக்கிற பொம்பளை பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்காருது சார், நம்ம எதிர்க்க என்ன கம்பீரமாக உட்காந்துருக்கு பார்த்தியா அப்படின்வாங்க. நம்ம கால் மேலே கால் போட்டு வச்சா திமிரு பார், மரியாதை தெரியாது. அப்படிதான் நான் படிக்கும் போதே அப்படிதான் சார். காலேஜில் ப்ரொஃபஸர்கிட்ட கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் யாராவது சார் அப்படின்னா எஸ் சந்தேகம் கேள்மா சொல்லுவார், வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு ஆன்சர் சொல்லுவார். நம்மளுக்கு சந்தேகம் வராது, ஏன்னா புரிஞ்சால் தானே வர்றதுக்கு. என்னைக்காவது புரிஞ்சு வரோம் சார். என்ன ஒரு டவுட், டவுட்ஸ் என்ன யூனிவர்சிட்டி தாங்க உட்கார, அவ்வளோதான். டி நகரில் வந்து பாருங்கள், எல்லாம் 8 அடுக்கு 9 அடுக்கில் தான் புடவை கடைங்கெல்லாம் இருக்குது, எல்லா புடவை கடையும் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ஒன்லி லேடிஸ். அவனுக்கு தெரியுது இந்த பில்டிங் உள்ள விலை கொடுத்து வாங்குறவங்க அவங்க தான். நம்ம சும்மா ஒப்பு வச்சப்பான்னு போடுறோம். ஜென்ஸுக்கு எங்கன்னா 8வது ஃப்ளோரில் வச்சுருக்கான் சார். போனால் ஜிலோன்னு இருக்கு, ஆளாரதுமே இல்லை. போனவொன்னே பயந்துட்டேன், எவனாவது பிடிச்சி தள்ளிட்ட போகிறான்னு. ஏன்னா அவனுக்கு தெரியுது. நகை கடை போயிருக்கீங்களா, லேடிஸ்க்கு அவ்வளோ மரியாதை சார். வாங்க மேடம், வாங்க மேடம், உட்காருங்க மேடம், உட்காருங்க. ஸ்டூல் எடுத்து போடுறான், நம்மளை கண்டுக்கவே மாட்டுறான். கூல்ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து சார், ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறான். நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்தில் அப்படியே நிற்கணும், இந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் நிற்கிற மாதிரி. உட்காருங்களோ சொல்கிறது இல்லை. மேடம் இவங்க பாதி குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னாங்க. உனக்கு தானே கொடுத்தான் குடி அப்படின்னாங்க. 10 வாட்டி மேடம்ன்றான். அந்த மேடத்துக்கு துட்டு நான் தான் கொடுக்க போகிறேன், இல்லை நம்ம தானே கொடுக்க போகிறோம். ஹோட்டலுக்கு ஃபேமிலியோடு போனால் மெனு கார்டையே ஒய்ஃபு கிட்ட தான் சார் தரான். அவனுக்கு தெரியுது டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க தான், இருந்தாலும் சும்மா துட்டு கொடுக்க மட்டும்தான். அதனால் பெண்களுக்கு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் திருமணம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, பெண்கள் பார்த்துருக்கீங்களா, திருமணத்துக்கு முன்னால் பாருங்கள், நல்ல கணவன் வேணும், ராகுகால பூஜைக்கு போவாங்க. ஏமா டெய்லி ராகுகால பூஜைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கள் அம்மா சொன்னாங்க சார், ராகுகாலத்துக்கு போ, அப்போ தான் எனக்கு உங்கள் அப்பா கிடைச்ச மாதிரி உனக்கு நல்ல இச்சவாயம் ஒருத்தன் கிடைப்பான். பையங்க யாராவது கல்யாணத்துக்காக கோயிலுக்கு போக மாட்டான். அவனுக்கு என்னென்னா கல்யாணம் ஆகுதே பெரிய விஷயம், இதுக்கு எதுக்கு கோயில் ஆனால் ஆகட்டும்னு. கல்யாணம் ஆன பிறகு போவான் 2 வருஷம் கழிச்சு, ஆண்டவா அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருந்தால் நாயா படை நரியா படை ஆம்பளை வேணாம். எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃபு கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த 2த்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று. எல்லாமே அப்படிதான் சார். கல்யாணம் ஆன போது குடும்பம் எப்படி உருவாகுதுன்னா, திருமணம் ஆகுது, நம்ம வந்து மாமனார் வீட்டுக்கு போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு இருக்கிற மரியாதை மருமகளுக்கு இருக்காது. அதுதான் பிரச்சனை.
ஒரு திருமணம் ஆன பிறகு மாப்பிள்ளை மாமனார் வீட்டுக்கு போனால் வச்சுக்க, அப்படி ஒரு சந்தோஷமாக வரவேற்பாங்க. நான்லாம் போகும்போது எங்கள் மாமனார் காலில் விழுந்து எழுந்துக்கிறோம், அவருக்கு அப்படியே கண்டமெல்லாம் கண்ணீர் விடுறாரு. நான் கூட நினச்சேன் ஆனந்த கண்ணீர்னு, ஆம்பளை கண்ணீர். யார் பெத்த புள்ளியோ வாடா. இந்த சக அடிமையை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? நான் ஒருத்தன் இருந்தேன், நீ கூட வா சார். இந்த பூம்பு மாடு இங்கே இருக்கான்னு தெரியல, பூம்பு மாடு கூட்டி போவாங்கல்ல சார். அப்போ பார்த்தீங்கன்னா பூம்பு மாடு கூட குட்டி மாடு ஒன்று கூட்டி போவாங்க சார். ஏன்னா ட்ரைனிங். இந்த ட்ரும்போது பூம்பு மாடு தலையாட்டம், கண்ணுக்குட்டி பார்க்கும், ஓ இப்படி தான் தலையாட்டணுமான்னு. அந்த மாதிரி மாமனார் நம்ம பெரிய பூம்பு மாடு, சின்ன பூம்பு. ஆனால் மாப்பிள்ளைக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. என்னென்னா, மாமியார் வீட்டுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம எந்த அறை பெட்ரூம் பார்த்தீங்கன்னா புது கட்டில், புது மெத்தை, டவல் புதுசு, சோப்பு புதுசு, ஜன்னல் ஸ்க்ரீன் புதுசு. பார்த்துக்கிட்டீங்களா? இன்னும் ஒன்று மரியாதை இருந்தால் அதே சோப்பு இருக்கும். கொஞ்சம் நம்ம வாழ்த்தனம் பண்ணோம்னா நம்ம வெளில வந்தோன்னா அதே சோப்பை நாய்க்கு போட்டுட்டு திருப்பி வச்சுக்குவாங்க. அதெல்லாம் உஷாராக இருக்கணும். நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் மரியாதையாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு அது குறைவு. என்ன, பெண்களை மாமியார் வீட்டுக்கு போனால் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு இடம் என்ன? சமையல் ரூம். நாங்கள் கத்திரிக்காவை நீளமாக தான் வெட்டுவோம், முருங்கைக்காவை குறுக்காக தான் வெட்டுவோம். நாங்கள் விடிய காலம் 5 மணிக்கெலாம் எழுந்துப்போம். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு நினச்சிங்க, நான் பால்கள் போடுவீங்களா டெய்லி வீடான்னு? ஏன்னா விடிய காலம் 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ண போகிறேன், பால் போடுவீங்களான்னு. ரொம்ப கஷ்டம். சார் மாறி போச்சு சார், பெண்களை பாட சொல்லி. இப்போ அதெல்லாம் கிடையாது. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில இதில் பார்க்குறேன், பெண் கல்யாண பொண்ணு சொல்லுது எப்படி மாப்பிள்ளை வேணும்னு. சொந்த வீடு இல்லைன்னா பொண்ணே கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ சொந்த வீடு எப்படி, ஃப்ளாட் இல்லை, ஓன் பிளாட்டில் கட்டின பில்டிங் இருக்கணும், வசதி இருக்கணும், பையன் நிறைய சம்பாதிக்கணும், கார் வச்சுருக்கணும், அப்புறம் நாத்தனார் ஒரே பையனாக இருக்கணும், மாமனார் இல்லைன்னா பெஸ்ட்டு, இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் உண்மையிலேயே ஒரு தரகர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சுட்டு திடீர்னு ஓடியாடுறாரு. பொண்ணோட அம்மா கிட்ட தரகர் சொல்கிறாரு, ஐயோ நல்ல காலங்க நிச்சயதார்த்தம் நடக்கல, ஒரு விஷயம் மாப்பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டேன், சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க, என்னை மன்னிச்சிருங்க, மீதியெல்லாம் ஓகேங்க, பையன் உண்மையிலே படிச்சிருக்கான், உண்மையிலே வேலை செய்கிறான், 1,20,000 சம்பளம் மாதம், அதெல்லாம் கரெக்டுங்க, எல்லாம் கரெக்டுங்க. இப்போ ஒன்று சின்னதாக கேள்விப்பட்டேங்க, அதனால் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க. பொண்ணுக்கம்மா என்னங்க சொல்லுங்கள். இல்லை மாப்பிள்ளை சனிக்கிழமைனா லைட்டாக தண்ணி போடுவாராங்க, தரகர் சொல்கிறாரு. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா சொல்லுது, இவ்வளோ தானே. மாப்பிள்ளை குடிப்பாருன்னு சொல்கிறாரு. பொண்ணுக்கு அம்மா சொல்லுது, இவ்வளோ தானே. 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அவன் குடிக்க மாட்டான். நான் மாறி போச்சு. இப்போ பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி கணவன் வேணும் சார். நானும் அப்படி தான். நான் பார்த்த பொண்ணு ஒரே பொண்ணு தான், கல்யாணம் ஆயிடுச்சு, வேறு சான்ஸே கிடையாது. பொண்ணு பார்க்க போகும்போது நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, என்னோட 2 தங்கச்சியோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு போனேன். என் மாப்பிள்ளைங்க பொண்ணு பார்க்க போயிட்டேன். பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டேன். திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் தம்பி பொண்ணு உங்கள்கிட்ட பேசணும்னு நான் வெத்துடுச்சு எனக்கு. ஏன்னா அப்பவும் பட்டிமன்றத்துலலாம் பேசுவேன் சார், ஆனால் கொஞ்சம் பயம், பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு பழக்கம் கிடையாது. சரிண்ணே, எங்கள் தங்கச்சி என் வீட்டுக்காரங்க போய் பேசுங்க போங்க வேணாம். அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போகும்போதெல்லாம் வேண்டிக்கினேன், கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகணும்னு. ஏன்னா அது ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுங்க, என் தங்கச்சி வீட்டுக்காரங்களே ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவானுங்க, அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை வானானுச்சுன்னு. பிள்ளையாரெல்லாம் வேண்டின்னு போனேன். உள்ளே போனால் கல்யாணம் பொண்ணு, அதான் என் ஒய்ஃபு, சௌகரியமாக சோஃபாவில் உட்காந்துருக்குது, சமணம் போட்டு. அது அவங்க வீடு சார், அதனால் அது சௌகரியமாக உட்காந்துக்குது. உள்ளே போன எனக்கு வேற்று ஊற்றுது. உட்காரணுமா, நிற்கணுமா, கை கட்டணுமா, ஒன்றும் புரியல. அப்புறம் MBA, DGM, டெப்டி ஜெனரல் மேனேஜர், டேக் ஹோம் 60,000. அதான் கரெக்டாக சொல்கிறாங்க, அந்த சம்பளம் அவங்களுக்கு போதுமா. அடுத்து உங்கள் ஹெச்ஆர்கிட்ட கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க. லூஸு, நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு ஏதாவது புதுசாலிங்க ஃபோன் பண்ணுவானுங்க,
என்னை பற்றி நல்லா சொன்னீங்கன்னா சாட்டர்டே ட்ரீட்டு எந்துன்னு சொல்லியிருந்தேன். அவன் கரெக்டாக சொல்லிக்கிறான். உங்கள் ஹெச்ஆர் நல்லா சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். திரும்ப உங்களை ஒன்று கேட்கணும், வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்ச்சு. எத்தனை சொல்கிறது? ஒன்றும் இல்லைண்ணே, 20 வருஷம் ஆச்சு, அப்படியே கடந்து போயாச்சு, அவ்வளோதான் சார். என்ன வயசு? குடும்பம் என்பது கோயில் மாதிரி இருக்கணும். அப்படி சரி, எதுவாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த திருமணத்தில் வாழ்த்துறவங்களாம் வாழ்த்துவாங்க தெரியுமா, வள்ளுவன் வாசிகையை போல் மலரும் மனமும் போல். யாராவது வள்ளுவராக பார்த்துருக்கோமா? வாசிகையை பார்த்துருக்கோமா? இப்போ நம்ம பார்க்குற வள்ளுவரே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சொன்ன வள்ளுவர், சரியா? உண்மையான வள்ளுவர் எப்படி இருப்பார் தெரியாது. உண்மையான வாசிகை எப்படி இருப்பாங்க தெரியாது. வாசிகை கிணத்துல தண்ணி எடுத்தாங்க, வள்ளுவர் கூப்பிட்டாரு, வாசிகை உடனே போனாங்க, தண்ணி அப்படியே நின்றுது தெரியாது சார். வாசிகைக்கும் அந்த அம்மா திட்டிருக்காது வள்ளுவரை. ஏன்னா எப்போ பாரு எழுதிக்கினே இருந்து ஓலையில் எழுதணும் சார். ஓலைன்றது A4 பேப்பரில் எடுத்தோன்னு எழுதுறதுக்கு. அந்த ஓலையை எழுதுகிற அளவுக்கு பதப்படுத்தணும், காய வைக்கணும். அதை பதப்படுத்தி எழுத்தாணி எடுத்து எழுதி ஒரு இடத்துல ஓட்டை விழுந்தாலும் திருப்பி எழுதணும். சின்சியராக எழுதி இருக்கிற மனுஷனை என்றைக்காவது அந்த மாதிரி திட்டிருக்காது? திட்டிருக்கோம். இவர் சண்டை பட்டிருப்பார். சில பேர் திருமணத்தில் வந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தப்பு. எங்கள் சுகீஸ்வரன்லாம் சொல்லுவார், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு, அதான் உண்மை, புரிந்து கொள்ள முடியாது என்று புரிந்து கொண்டு ஒற்றுமையாக இருக்கும். இந்த ஒற்றுமை என்பது தான் இதை குடும்பம்ன்றதுக்கு என்ன தெரியுமா சார்? ஒன்றே ஒன்று, ஒத்துமை இருந்துட்டால் போதும் ஒரு குடும்பத்தில். அந்த குடும்பம் தான் உண்மையிலேயே நல்லது ஒரு குடும்பம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டணும்னு எதிர்பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் என்ன தெரியுமா, எது லேக்காக இருக்குது தெரியுமா? குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறுப்பினர்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை சார். 40 ஆண்கள் சார் ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருக்கும். நான் அரபு நாடெல்லாம் போயிருக்கேன். 40 ஆம்பளை 10 வருஷம் ஒரே ரூமில் ஒத்துமையாக இருப்பான். நம்ம 2 லேடிஸ் சார், அவ்வளோ பெரிய வீடு, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. எனக்குலாம் கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே 3 நாள், அந்த முதல் 3 நாள் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் சார். ஒய்ஃபு அம்மா கிட்ட போய், அத்தை இனிமேல் நான் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். எப்படி இருக்கும் சார் கேட்க? நான் உங்களை அம்மா தான் கூப்பிடுவேன். உடனே அம்மா நீ என் பொண்ணுமா, என் பெரிய பொண்ணு நீ. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார். 3 நாள் சார் முடிச்சு. எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் ஈசி சேரில் சிந்துபாத் படிச்சுன்னுக்கிறார். அப்பா என்னடா என்னப்பா 3 நாளில் முட்டிக்கிறது இல்லை அப்படிதான் இல்லைப்பா. நீ கல்யாணம் பண்ணும்போது அம்மா வந்தாங்கல்ல, அப்போ பாட்டி அவர் சொன்னார், ஆதாமிய வாழ்காலத்துலேருந்து மாமியார் மருமக ஒத்துக்காரு, நீ அதெல்லாம் கனவு காணாத. 2 குழந்தை பிறகட்டும் பார்க்கலாம், ஒரு குழந்தை பிறகட்டும் பார்க்கலாம் அப்படின்னாரு. ஏன்பா எனக்கு குழந்தை பிறந்தா 2 பேரும் ஒத்துமையாக? டாய் உனக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் அவங்க ஒத்துமையாக மாட்டாங்கடா. குழந்தைய பார்த்து நீ மனசு தேர்த்திக்கலாம், அவ்வளோதான். அப்படி தான் உங்கள் 5 பேரை பார்த்து நான் மனசு தேர்த்திக்கினேன் போ அப்படின்னாரு. உண்மையிலே சார் ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்துமை இல்லை. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? இந்த 15 நாள் திருமண ஹாலிடேஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகிறப்ப அன்னைக்கு என் ஒய்ஃப் இட்லி சமைச்சு கொடுத்தது. இட்லி தான். எங்கள் அம்மா இட்லி வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லைட்டாக கல் மாதிரி இருக்கும், அதுதான் சாப்பிட்டு பழக்கப்பட்டுச்சு. என் ஒய்ஃப் ஒரு சட்னி தான் பண்ணுவாங்க அம்மா. அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு டைம் என் ஒய்ஃபை செஞ்சு இட்லி 2 சட்னி கூட ஒரு மிளகா பொடி வேறு, சாஃப்ட் இட்லி கடன்னு சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டுட்டு ஏதோ ஞாபகத்தில் நிமிடுறேன், எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் நிற்கிறாங்க. எங்கள் அம்மா அப்படியே உத்து பார்க்குறாங்க. என் ஒய்ஃபுக்கு எதுவும் தெரியல. எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் இட்லி வச்சா 3க்கு மேலே போதும்னுவான், இப்போ பார் 5 சாப்பிட்றான் அப்படின்னு. அப்போது எங்கள் ஒய்ஃபுக்கு விஷயம் தெரியாமல் இன்னொரு 2 இட்லி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு.
எங்கள் தங்கச்சி வாமா போகலாம், இரு அந்த ரெண்டையும் வச்சுக்கிறேன் நான் பார்க்கலான்றாங்க. என் ஒய்ஃபுக்கு இந்த அரசியலே தெரியல, அது புரியல, பாவம், அரசியல் தெரியாது, ஃபஸ்ட்டு டைம் கல்யாணம், ஒன்றும் புரியல. எனக்கு இப்போது 20 வருஷத்துக்கு அப்புறம் அது கிளாஸ் எடுக்கும். சார் ரொம்ப கஷ்டம். இது நடுவில் சும்மா இல்லாமல் ஒய்ஃபு சட்னி எப்படிங்க இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. எங்கள் அம்மா சட்னி எப்போவுமே திக்காகவே இருக்காது, தண்ணி மாதிரி ஓடும். இது நல்லா இருந்தது, ஆனால் சொல்ல முடியாது இல்லை, வேறு வழியே கிடையாது சார். ஆனால் எங்கள் அம்மா கைப்பக்குவம் வராதுன்னு அம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக அம்மா திருப்தி அவளை போயிட்டாங்க. இது முறுக்கிச்சு. அன்றைக்கி பார்க்குறேன் துவைச்ச துணியில் சட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அழுக்காக இருக்க மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், எங்கள் அம்மா மிஷினில் போகிறதுக்கு முன்னால் ரப் பண்ணுவாங்களேன்னு. உங்கள் அம்மா கைமண்ணெலாம் எனக்கு வராது, உங்கள் அம்மாவே துவைக்க சொல்லுங்கன்னுச்சு. அந்த சட்னிக்கு சொன்னதுனால கஷ்டம். வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் சார், என்னென்ன மருமகள் என்பவள் மாற்று வழியிலே வந்த மகள் அப்படின்னு மாமியார் நான் நினைக்கணும். அந்த நினைப்பு வந்துட்டாலே உங்களுக்கு எப்பவுமே ஒரு அந்த நினைப்பு வந்துடணும். அந்த நினைப்பு வந்தால் தான் உண்மையிலே சார் திருமணம் ஆகி குடும்பங்கள் வளர்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், டென்ஷன். இந்த 2 பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மருமகளை மகளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கும் சார். மாமியார் அம்மாவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கும். அது ஏன் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேதுன்னு தெரியல. மாமியாருங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் பிள்ளைக்கு. அம்மா அவங்களுக்கு என்ன 25 வருஷமாக நான் வளர்த்து பொத்து பாதுகாத்து தத்தம் பண்ணிட்டேன்ற மாதிரி நினைப்பாங்க. தப்பு. அந்த எண்ணமே வரலை. நமக்கும் பார்த்தீங்கன்னா சார் எக்ஸாமு பசங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஃபைனல் எக்ஸாம் இல்லை, சிலபஸ் உண்டு. இப்போ தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் பார்த்திங்கன்னா சிலபஸ் உண்டு. சிலபஸ் வெளியில் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த மார்க், அந்த கேள்வி மட்டும் குறிப்பிட்டாலே ஃபுல் மார்க் வரணும். ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் நீ கேள்வி கேட்டிருக்க, அது பாடத்திட்டம் அந்த மாதிரி தான். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை சார், டெய்லி எக்ஸாம், சிலபஸே கிடையாது, சாய்ஸும் கிடையாது. காலையில் கிளம்பும் போதே ஒய்ஃபு கேட்குறாங்க, உங்கள் அம்மா அப்பாவும் எவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருப்பாங்க, உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போக சொல்லுங்கன்னு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது அம்மா கேட்பாங்க, உன் பொண்டாட்டி அடக்கி வை அப்படின்னு. எங்கள் அப்பா வேலையே முடியலன்னு தான் ஓரமாக படுத்துனுக்கிறாரு. அவர் பையன் என்னால் எப்படி முடியும்? என் ஒய்ஃப் எங்கிட்டே சொல்லுது, சார் நான் இப்போ சொல்கிறேங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. நம்ம என்றைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோமா, சார் உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? நியாயம்னு ஒன்று இருக்க இல்லைங்க, நியாயம்னு இருக்க வேணாவா சார்? எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ ரொம்ப மாறிட்டடான்றாங்க. நான் சொல்கிறேன் இல்லையே அம்மா, மனைவி சொல்லே மந்திரம்னு இருக்கம்மா அப்படின்றாங்க. அதுக்கு சொல்கிறாங்க எங்கள் அம்மா, அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க. எதுவாக இருந்தாலும் சார் ரொம்ப கஷ்டம். என்ன சுயமரம் வந்தது எல்லாமே உண்டு. ஒன்றே ஒன்று, மனசு அம்மாவாக ஏற்றுக்குச்சு, மனசு மகளாக ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த குடும்பம் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அப்படி தான். ஒரு மருமகள் கிட்ட குடும்ப ரகசியம், இதில் என்ன பிரச்சனைனா மருமகனை கூட ஒத்துப்பாங்க சார் பொண்ணு வீட்டில். இப்போ பையன் கல்யாணம் பண்ணி போனால் வச்சுங்களேன், பெண் வீட்டுக்காரங்க வந்து அவங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கெல்லாம் மாப்பிள்ளையை கூட்டி போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த சஃபாரி சூட்டு, அவனை கூட்டிகிட்டு அப்படியே போய் இந்த ஜிம் பாய்ஸில் இருக்கிற பவுன்சர்ஸ் மாதிரி கூட ஒருத்தனை மாப்பிள்ளையை கூட்டின்னு போய் அவன் கணக்கில் ஒரு தேங்காய் பை எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மருமகளை கூட்டி போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா மருமகளை பற்றி தெரியும். அவங்க கல்யாணத்துக்கு போகிற வரையும் பார்த்தீங்கன்னா இந்த சிவனடியார் மாதிரி பக்குவமாக போவாங்க. அங்கே போனோடனே கும்பலில் கலந்து தீவிரவாதி மாதிரி இருக்கும். எல்லாருக்கூடையும் குடும்ப ரகசியம் சொல்லுவாங்களோன்ற பயம். ஒரு மருமகளை மகளாக நினைக்கிற குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அதான் உண்மையிலேயே நல்லது ஒரு குடும்பம். எப்படின்னா அப்படிதான் வீட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள அவங்க குடும்பத்து ஒரு ரகசியம் வெளில போகக்கூடாது. மருமகள் நம்ம குடும்பத்தை அங்கத்தினர்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மருமக போய் ஒரு 6 மாதம் கழித்து அந்த வீட்டில் அந்த மாமனார் வேலைக்கு போகாமல் 2 நாள் இருக்காரு. இந்த மருமகளுக்கு டென்ஷன். அதனால் டெய்லி வேலைக்கு போகிறவன் 2 நாள் போலியே மாமனார்னு மாமியார்கிட்ட கேட்குது. அத்தை மாமா வேலைக்கு போகலையான்னு. உனக்கு எதுக்கு வேலையை பாரு. யார்? மாமியார் காரி. மருமகளுக்கு டென்ஷன் ஏறிடுச்சு.
ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு, அந்த மாமனார் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதை மருமகளுக்கு சொல்ல முடியாது இல்லை, அதனால் உன் வேலையை பாரு, உன் வேலையை பாருனா. இந்த பொண்ணால் தாங்க முடியல. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அப்புறம் இந்த பொண்ணு தாங்க முடியாமல், மாப்பிள்ளை இருக்கார்ல, அது அப்பா அவங்க ஹஸ்பண்டு, அவனுக்கு சாயங்காலம் வந்தவொடனே கொடுத்து, உங்கள் அப்பா எங்கள் 3 நாளாக வேலைக்கு போகலன்னு. நம்ம ஆளுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கு தான் தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கை நீளம், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு சொல்லிடாது, இதான் முடிஞ்சுது சார். அடுத்த நாள் அந்த மாமியார் காரியா பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க, உங்கள் ஹஸ்பண்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமேன்னு. உனக்கு எப்படி தெரியும்னு? இல்லை கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க. அதாவது நீ மகளாக நினச்சி சொல்லியிருந்தீங்கன்னா அது அமைதியாக இருந்திருக்கும். நீ சொல்லலைல்ல, அது ஊர் ஃபுல்லாக சொல்லிடுச்சு. இப்போ கேள்விப்பட்டேன்னு வர்றதெல்லாம் மருமக சொன்னது தான். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி ஒத்துமை இருக்கணும். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு 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 நல்ல வணிகம் செய்கிற ஒரு வியாபாரி, கம்ஃபர்டபுள் லைஃப், மானிட்டரி கம்ஃபர்டபுள். அவரோட பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா, நாராயணனை கும்பிடுவார், பெருமாளை கும்பிடுவார், லக்ஷ்மி பூஜை பண்ணுவார். லக்ஷ்மி பூஜை பண்ணுவார், பணம் நல்லா வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கனவுல என்னாச்சு, லக்ஷ்மியே கனவுல வராங்க. வந்து லட்சுமி சொல்கிறாங்களா, இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன், நீ எனக்கு பூஜை பண்ண, இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இன்னையோடு நான் கிளம்பிடுவேன். இனிமேல் உனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும். அதனால் பார்த்துக்கோ, உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா சொல்லு, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், அம்மா உன் புண்ணியத்தில் ஐ எம் கம்ஃபர்டபுள், உனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும். என்னன்னு, என் குடும்பம் திடீர்னு ஏழ்மையோ இல்லை பிரச்சனையோ வந்துன்னா என் குடும்பம் பிரிஞ்சிடாமல் ஒத்துமையாக என் குடும்பம் இருக்கணுமா. அந்த ஒத்துமை, இன்றைக்கி இருக்கிற ஒத்துமை என்றைக்கு இருந்தால் அது போதும்னு. மகாலட்சுமி சிரிச்சிட்டாங்க. என்னென்ன, நீ தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ தெரியல, நீ கேட்ட வரம் கொடுக்குறேன். உனக்கு தெரியுமா, எந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இருப்பேன். அதனால் நானே உன் குடும்பத்தில் தொடர்ந்து இருப்பேன், கவலைப்படாத. நாங்கள் அதுதான், எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த குடும்பம் வந்து தான் வரம் பெற்ற குடும்பம். சார், மனைவி என்பவர் கணவனுக்கு மோட்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி, நிறைய கண்டுபிடிப்பா, அச்சானாங்க. அவரை பார்க்க ஒரு இளம் விஞ்ஞானி வந்தார். அவர் பேர் ஃபோர்டு, கார் ஃபோர்டு வந்தார். வந்து எடிசன் கிட்ட அவர் சொன்னார், நான் ஒரு கண்டுபிடிப்பு பிடிச்சிருக்கேன். என்ன? காரு, மனுஷன் உட்காந்து அப்படியே போகலாம். உடனே எடிசன் சொன்னார் அவர்கிட்ட, இல்லை உன் பிளான் சரி வராது. ஒன்று என்ஜின் காருக்கு முன்னால் இருந்து இழுத்து போகணும், இல்லை காருக்கு பின்னால் இருந்து தள்ளணும். நடுவில் காருக்குள்ளேயே என்ஜினை வச்சு ஓட்ட முடியாது. யார் சொன்னது? எடிசன். ஃபோர்டு மனசு உடஞ்சி போயிட்டார், வீட்டுக்கு வந்தார். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, எடிசனை மறங்க, உங்கள் கண்டுபிடிப்பு சரியானது, முயற்சி செய்யுங்க. கணவனை மோட்டிவேட் பண்ணாங்க அவங்க ஒய்ஃப். உண்மையிலே சொல்கிறேன், ஃபோர்டுன்னு ஒரு கம்பெனியும் ஒரு காரை இந்த உலகத்துக்கு அறிமுகமானதுக்கு காரணம் ஃபோர்டுன்னா, ஃபோர்டு முன்னேறதுக்கு காரணம் அவருடைய மனைவி மோட்டிவேட் பண்ணுற எவனும் நாசமாக போகிறதில்ல, மோட்டிவேட் பண்ணணும். சார், மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர் காட்டுக்கு போயிட்டாங்க, சரியா? இந்த திரௌபதி என்ன பண்ணுவாங்களாம், 2 நாளைக்கு ஒரு முறை பீமனை கூப்பிடுவாங்க, எனக்கு அந்த பூ எடுத்துன்னு வா, இந்த பூ எடுத்துன்னு வா. ஒவ்வொரு 2 நாளுக்கு ஒரு முறையும் பூ எடுத்துகிட்டு பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க காட்டில். பேர் சொல்லி அனுப்புவாங்க. பீமன் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வருவான். ஒரு விஷயம் தெரியுமா, பூவை தலையில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்? சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, தலை விரிச்சிருக்கு இல்லை, பூ வச்சுக்காது அந்தம்மா. துரியோதனன் சாவர அன்னைக்கு தான் பூ முடிப்பேன்னு சபதம் போட்டு வந்திருக்காங்க காட்டுக்கு. அப்புறம் ஏன் பூ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க? இது அதர்வே மோட்டிவேஷன். என்னென்னா, இவன் பூ எடுத்துகிட்டு வருவான், மீதி 4 பேரை பார்ப்பான். பூ வைக்காத பூ தலைக்கு எதுக்கு பூனா? அப்போது மோட்டிவேட் ஆவாங்க. என்ன? அவனை அழிக்கிறோம், சீக்கிரம் அழிக்கணும். கணவனை மோட்டிவேட் பண்ணுறது யாரும்? நெப்போலியன் பண்ணியிருக்கு சார். தன்னுடைய காதலினுடைய கடிதத்தை பேக்கெட்லேயே வச்சு வேணாம். போர் சமயத்தில் கூட எடுத்து பார்த்தா ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு வரணும், அவர் எழுதியிருக்காரு. நபிகள் நாயகம் சொல்கிறார், கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கணும். எப்படின்னா,
உனது இடது கையை தண்ணீர் எடுத்து வலது கையையும் தோலையும் கழுவுவதைப் போல, வலது கையில் தண்ணீர் எடுத்து இடது தோலையும் கையும் கழுவது போல, 2 கைகளிலும் தண்ணீர் எடுத்து உன் முகத்தை கழுவது போல 2 பேரும் நட்பாக இருக்க வேண்டும்னா. ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃபு, நான் பெரியவன் நீ பெரியவன் இல்லை, 2 பேரும் நண்பர்களாக இருந்தால்தான் அது ஒரு நல்ல ஒரு குடும்பம். நண்பர்களாக இருக்கணும், நண்பர்களாக இருக்கணும். ஆனால் இன்னும் வரல, தமிழ் சமூகத்தில் வரல. ஆண்கள்லாம் வந்து நான் பெரியவன் நினைக்கிறாங்க, பெண்கள் சில வாட்டி வேலைக்கு போகிற பெண்கள் நான் பெரியவங்க நினைக்கிறாங்க. கஷ்டம். நிறைய பேர் சொல்கிறாங்க யுஎஸ்ஏல கலாச்சாரம், அமெரிக்காவில் கலாச்சாரம் இல்லை, எல்லாம் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க சார். உடனே அங்கே வந்து இது ஜாஸ்தி ஆகிடுச்சு, விவாகரத்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டிலே விவாகரத்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, பெரிய கிளினிக் தாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற வரையே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. நான் பார்த்துருக்கேன். நானும் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 1.5 மாதம் போய் தங்கிட்டு பேசிட்டு வருவோம் ஒவ்வொரு மாகாணத்துலேயும். நானும் சொல்வேன் சுகிசிவம் வருவோம். அங்கெல்லாம் வீடுகளில் தான் தங்குவோம். தெளிவாக அங்கெல்லாம் பாத்திரம் கழுவுறதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான் பார்த்துருக்கேன். எல்லா வீட்லேயும் பாத்திரம் அவன் தான் கழுவுறான். இந்த நம்மக்கிட்ட வந்து சார் ஐ எம் வெல் செட்டில் இன் யூஎஸ், சிட்டிசன் வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன், விசா இதை சொல்கிறாங்களே பெருமையாக, எல்லாம் அங்கே பாத்திரம் தொலைக்கிறான். என்ன ஒன்று சிரிச்சிக்கினே தொலைக்கிறான். தொலைக்கும் போதே சொல்கிறான், டார்லிங் எனி அதர் வெசல், அந்த மாதிரி 2 குண்டா எடுத்து போடுது, அதையும் சேர்த்து தொலைக்கிறான். சார் தொலைக்கிறான் சார், செவ்வாய் வேலைக்கிழமையில் குப்பையை எடுத்துமே அவன் தான் வாசல் வைக்கிறான், சரியா, வண்டி வர்றதுக்காக. ஆனால் அவன் தொலைக்கிறான். முடிச்ச உடனே அந்த அம்மா சொல்லுது ஒய்ஃபு, தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ, ஃப்ரெண்டு. இதே ஆஃபீஸ் ரூமில் அந்த அம்மா இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது, இவன் சொல்கிறான் தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ, ஃப்ரெண்ட்ஸு. நல்ல பழக்கம் சார். இந்த நல்ல பழக்கத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நான் நினச்சேன். என் வீட்டுக்கு போன உடனே அடுத்த நாள் காலை காஃபி கேட்டேன், என் ஒய்ஃப் கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அமெரிக்கா ஞாபகம் வந்தது, தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூன்னு. சோஃபாவில் உட்காந்து ஓன்னு அழுகுது. நான் லவ் யூன்னு சொன்னது அவங்க நம்பல சார், ஏன்னா 20 வருஷமாக ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை. அவங்க என்ன நினச்சி அழுகுறாங்க, நான் வேறு யாருக்கோ சொல்கிறத இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்த்துக்கிறேன்னு.